ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் டைப்ரைட்டிங் ஜூனியரில் லெட்டர் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற லெட்டர் என்னென்னா தொழில்முறை கடிதம். ஓகேங்களா? தொழில்முறை கடிதம்ன்றது என்னென்னா இங்கிலீஷில் வந்து ப்ரொஃபஷ்னல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த லெட்டர் தமிழில் தொழில்முறை கடிதம்னு சொல்லுவோம். இந்த தொழில்முறை கடிதத்தை எப்படி வந்து கேல்குலேஷன் போடணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொழில்முறை கடிதம் யார் வந்து எழுதுவாங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எழுதுவாங்க. எக்ஸாம்பிள் டாக்டர், அட்வொகேட், இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க வந்து அவங்களோட கஸ்டமருக்கு வந்து ஏதாச்சும் லெட்டர் எழுதுறாங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதி அனுப்புவாங்க. சரி, எப்படி கால்குலேஷன் போடணுன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூவாக கிடச்சிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் லெட்டர்னாலே, ஓகேங்களா, தமிழில் லெட்டர்னாலே 10 டிகிரியிலிருந்து 60 டிகிரி வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், மார்ஜினை வந்து செட் பண்ணிக்கணும். இங்கே இங்கிலீஷில் வந்து 10 to 70 வைப்போம், பட் தமிழில் வந்து 10 அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்க. 10 டிகிரிலேருந்து 60 டிகிரிக்குள்ளார தான் என்ன பண்ணணும், நீங்கள் மார்ஜின் வந்து செட் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த நேமும் அவரோட டெசிக்னேஷன் என்ன பண்ணுவீங்கன்னா 10 டிகிரிலேயே நீங்கள் வச்சு அடிச்சிடலாம். பட் இந்த பக்கம் வரும்போது தொலைபேசி எண், அட்ரஸ், டேட் கொடுத்துருப்பாங்க. இது 4த்தில் எது அதிகமான கேரக்டரோட இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இருக்குது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இது சின்னதாக தான் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இப்போ இது 4த்தில் எது அதிகமான வேல்யூவோட கேரக்டரோடு இருக்குன்னா இந்த புதுக்கோட்டைன்றது தான் 18 கேரக்டர்ஸ். ஸோ அதை என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும். 60ன்றது இந்த லாஸ்ட்டாக நம்ம வைக்கிற டிகிரி. ஏன் வந்து இதில் மைனஸ் பண்ணணும்னா எக்ஸாக்டாக அந்த பெருசாக இருக்கிற வேர்டு வந்து என்ன ஆகணும், 60 டிகிரியில் முடியணும். அதனால தான் பெருசாக இருக்கிறத எடுத்து 60ஆல் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 60 - 18 உங்களுக்கு 42 கிடைக்கும். 10 - 8 2, 5 - 1 4, 42. அப்போ இது இந்த எல்லா லைனும், இந்த 4 லைனுமே என்ன பண்ணணும், நீங்கள் 42 டிகிரியில் வச்சு தான் என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். 42 டிகிரி. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்கேல் வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் மிஷினில், பெயில் ராட் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. நம்ம பேப்பர் வைக்கும்போது மேலே தூக்கிட்டு பேப்பரை உள்ளார வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கேல் தான் வந்து பெயில் ராட் ஸ்கேல். அந்த ஸ்கேலில் 42 டிகிரி பார்த்து இது எல்லாத்தையும் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கேல்குலேஷன். ப்ரொஃபஷனல் எடுத்த வரைக்கும் இங்கே ஒரு கேல்குலேஷன் போடுவோம், அதோட கடைசியாக இதில் ஒரு கேல்குலேஷன் போடுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கேல்குலேஷன் முடிஞ்சிச்சா, நேராக இங்கே வரீங்க. இங்கே தங்கள் நம்பிக்கையுள்ள தான் எப்போவுமே வரும். அதுக்கப்புறம் 4 லைன் ஸ்பேஸ் வரணும். இது ரெண்டுத்தில் எது பெருசாக இருக்கோ அதுக்கு சின்னதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் சென்டர் பண்ணணும். இப்போ இது வந்து என்ன, அது பெருசாக இருக்க மாதிரி தெரியுதா? கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இருக்குது. இது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. இருக்கிறதுல பெருசு 15. ஸோ 15க்கு 11 சென்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை எங்கேருந்து அடிக்கணுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஷுவல் ரைட் சைடு ஒட்டியிருக்க மாதிரி என்ன பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், 60ஆல் மைனஸ் பண்ணுவோம். 60 - 15 உங்களுக்கு 45 கிடைக்கும். ஸோ இதை வந்து பெருசு வந்து எங்கேருந்து அடிக்கணும், 45 டிகிரியிலேருந்து அடிக்கணும். இப்போ சின்னது எடுத்துக்கோங்க. சின்னது வந்து எவ்வளோ இருக்குது, 11. 15ல் 11 மைனஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும், 15 - 11 உங்களுக்கு 4 கிடைக்கும். 4 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2,2 வரும். 4 2ஆக பிரிக்கும்போது எனக்கு 2,2 வருது. இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்து இது கூட ஆட் பண்ணுங்கள். 45 + 2 என்ன வரும், 47 வரும். அப்போது இதை நான் எங்கேருந்து அடிக்கணும், சின்னது எங்கேருந்து அடிக்கணும்னா 47 டிகிரிலேருந்து நான் அடிக்கணும். நல்லா புரியுதுங்களா? ரெண்டுத்தில் எது பெருசோ அது ஃபஸ்ட்டு எங்கேருந்து அடிக்கணுன்றதை கண்டுபிடிக்கணும். 60ஆல் மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த டிகிரியை எழுதிடும். இப்போது இந்த வேல்யூலேருந்து சின்னதோட வேல்யூவை மைனஸ் பண்ணி வர வேல்யூவை 2ஆக பிரிக்கணும். 2,2 எனக்கு வந்து 15லேருந்து 11 மைனஸ் பண்ணும்போது 4 கிடச்சிது. 4 2ஆக பிரிக்கும்போது 2,2 கிடச்சிது. அதில் ஒரு வேல்யூவை எடுத்து இந்த டிகிரி கூட ஆட் பண்ணுறேன், பெருசோட டிகிரி கூட ஆட் பண்ணுறேன். 45 + 2 47 டிகிரி. அப்போ இதை 47 டிகிரியில் அடிச்சிங்கன்னா தங்கள் நம்பிக்கை உள்ளக்கு இலவழகன்றது என்ன ஆகிடும், சென்டர் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேல்குலேஷன் போடுற ஏரியா ப்ரொஃபஷ்னல் லெட்டரில். ஓகே, இப்போ எப்படி அடிக்கணுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இனிஷியல்னால் என்ன ஆகணும், இனிஷியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுறீங்க, அவங்களோட நேம் அடிக்கணும். கமாவுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்,
ஸ்பேஸ் விட்டுட்டு பிஏன்றது சேம் டிகிரி, அதனால் பி டாட் ஏ டாட் கமாக்கு அப்புறம் ஸ்பேஸ் பிஎல் அடிக்கிறீங்க. நேராக வரீங்க 42 டிகிரியில் வச்சு தொலைபேசி கோலன் அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த நம்பர் அடிக்கிறீங்க. அடுத்த லைன் வந்துச்சு வழக்கறிஞர் மற்றும் ரோட்டரி பப்ளிக் அடிச்சிருங்க. 42 டிகிரி வரீங்க 11 ராஜாராம் தெரு திரும்ப வரீங்க 42 டிகிரியில் வச்சு புதுக்கோட்டை உங்களோட பின்கோடு அடிச்சுட்டு டாட் வச்சுருங்க. அப்புறம் 2 லைன் ஸ்பேஸ். எப்போவுமே டேட் அடிக்கணும்னா டேட்டுக்கு மேலேயும் கீழே என்ன பண்ணணும், 2 லைன் ஸ்பேஸ் வந்து இருக்கணும். ஸோ புதுக்கோட்டை அடிச்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் வரீங்க. இதையும் 42 டிகிரியில் வச்சு டேட்டை வந்து அடிச்சிடுங்க. அப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் வரீங்க. யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட டீட்டெயில் இங்கே அடிக்கணும். திருவுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஸ்பேஸ். இப்போ யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட அட்ரஸ் இருக்கும், அதில் திரு ஸ்பேஸ் இனிஷியல் ஸ்பேஸ் நேம். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. பசங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்பேஸ் விடாமல் இனிஷியல் அடிக்கிறாங்க. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்களோட சல்யூட்டேஷனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரணும், இனிஷியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரணும், அப்புறம் தான் நேம் அடிக்கணும். ஓகே, அடித்ததுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் 12 ஸ்பேஸ் புதுச்சேரி சாலை மஞ்சக்குப்பம் கடலூர். அவங்களோட பின்கோடு அடிக்கணும். பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டாக பிரித்து அடிக்கணும். 607 ஸ்பேஸ் 001 ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா, அது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ இருக்கும். நல்லா கவனிச்சு, இந்த தொலைபேசிக்கு மட்டும் வராது, மற்ற எல்லாத்துலேயும் பாருங்கள் ஃபுல் ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப். இது வந்து மிஸ் பண்ணிடுறாங்க பசங்க டைப் பண்ணும்போது. நீங்கள் அந்த மாதிரி மிஸ் பண்ணாதீங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ வச்சுடுங்க, ஃபுல் ஸ்டாப் கொடுக்குறாங்களோ வச்சுடுங்க. அது மறந்துட்டீங்கன்னா அதனால் ஒரே ஒரு போடல அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அதுக்கு 2 மார்க் மைனஸ் ஆகும். எல்லாமே பார்த்தோம்னா ஃபுல் ஸ்டாப் எழுது கரெக்டாக வைக்கணும். சரிங்களா? ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் வரீங்க. ஐயா என்ன கொடுக்குறாங்களோ அதை டைப் பண்ணுறேங்க. 2 லைன் ஸ்பேஸ். இப்போ என்ன பண்ணணும், 5 டிகிரி இங்கே முன்னாடி இருக்கணும். 5 ஸ்பேஸ் கேரக்டர் ஸ்பேஸ் 1 2 3 4 5 விட்டுட்டு உங்களோட பேராகிராஃபை 1 லைன் ஸ்பேஸில் என்ன பண்ணணும், ஃபுல்லாத்தையும் அடிக்கணும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இது 60 டிகிரி தாண்டி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. 1-2 தாண்டி போகலாம், ரொம்ப தூரமாக அடிச்சுட்டு போகாதீங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ். அடுத்த பேராகிராஃப் என்ன பண்ணணும், 5 ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த பேராகிராஃப் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. தங்கள் நம்பிக்கை உள்ள அடிச்சுட்டு 4 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் என்ன பண்ணணும், சென்டரோட நேம் வந்து டைப் பண்ணணும். 4 லைன் ஸ்பேஸ் விடாமல் 2 லைன் விடுறது, இது மாதிரிலாம் விட்டிங்கனாலும் உங்களுக்கு தப்பு தான், 2 மார்க் மைனஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக 4 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. என்ன டிகிரியில் அடிக்கணுமோ அந்த டிகிரியில் வச்சு இந்த நேம் வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓப்பன் ப்ராக்கெட் கண்டினியூவாக நேம் வந்து அடிக்கணும். க்ளோஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் விட்டு க்ளோஸ் பண்ணும்போது நேம் முடிஞ்சதுமே க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழில்முறை கடிதத்தை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கால்குலேஷன்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன், டைப் ரைட்டிங் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.